எல்லா கடவுளும் ரொம்ப அழகா முடி வச்சிருக்கும்போது, இந்த சிவபெருமான் மட்டும் ஏங்க சடையோட இருக்காரு? வாங்க காணொளிக்குள்ள போகலாம். "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி." அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில சிவபெருமான் ஏன் சடையோட இருக்கிறாரு? இது எதுவும் அழகுக்காக வச்சிருக்கிறாரா? இல்ல எதுவும் ஸ்டைலா? அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடும் இல்லைங்களா? ரொம்ப அழகா தலவாரி இருக்கலாமே, ஏன் சிவபெருமான் இப்படி இருக்கிறாரு? அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? இன்னும் திருமுறைலாம் அந்த சிவபெருமானுடைய சடையை பற்றி சொல்கின்ற போது, ரொம்ப அழகா திருக்கோலக்காவுல இறைவனை பாடி பொற்றாளம் பெற்றார் ஞானசம்பந்தர். அந்த பாட்டுல சொல்லுவார், "மடையில் வாளை பாய குடையும் பொய்கை கோலக்காவுலான் சடையும் புரையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கொலோ." அப்படின்னுவார். எல்லா சாமியும் ரொம்ப அழகாக இருக்கான். இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா சாம்பல் பூச்சு, இந்த மாதிரி சிக்கு பிடிச்ச சடை, அதுக்கு மேலே ஒரு துளி கோவணம், இப்படியோடு இருக்கிறியே ஏன் சாமி அப்படின்னு ஞானசம்பந்தர் சிவபெருமானை பார்த்து ரொம்ப பரிதாபமாக கேட்பார். அப்போது ஏன் பெருமான் இப்படி சடையோடு இருக்கிறான், கோவணத்தோடு இருக்கிறான் அப்படிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கு சடையை மட்டும் முதல்ல பார்ப்போம். இந்த சடை என்பது நம்முடைய திருமுறைகளிலும் நம்முடைய மெய்கண்ட நூல்களிலும் சிவபெருமானுடைய அறிவை குறித்து நிற்பது. இந்த வழக்கமாக அந்த யோகம் பயிலுகின்ற யோகிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, செறிவாளர்கள் நம்ம சொல்கிறோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சடை வைத்திருப்பார்கள். இந்த சடைங்கிறது யோகத்தில் ரொம்ப முயன்ற ஒன்றாக, முதன்மை ஒன்றாக சொல்லப்படுகின்றது. எதற்கு அப்படின்னா, அது அறிவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகின்றது. இப்போது சிவபெருமான் வந்து 3 வகையில் அவருடைய சடை இருக்குமா. ஒன்று தாழ் சடையான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தாழ்ந்து கீழே போகிற மாதிரி இருக்குமா, ஞானசம்பந்தர் சொல்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ படர் சடையாக இருக்குமா, அப்படி பக்கவாட்டில் அகன்று போகிற மாதிரி இருக்குமா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் தலையில் முடிந்து இருக்கின்ற ஒரு சடையாக, சடையை முடிந்து கட்டி இருக்கின்ற மாதிரி அவருடைய சடை இருக்குமா. இப்போ இது ஒரு அருமையான செய்தியை நமக்கு உணர்த்துவதாக நம்முடைய நூல்கள் சொல்கின்றன. இப்போது முருகன் கையில் இருக்கின்ற வேலை நாம் எப்பொழுதும் சொல்லும்போது ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய அறிவின் வடிவாக அது இருக்கின்றதுன்னு சொல்கிறோமே, அதே கருத்து தான் இங்கே சொல்லப்படுகின்றது. சிவபெருமானுடைய தாழ் சடை என்பது ஆழ்ந்த, பரந்த சடை என்பது அகன்ற, முடிந்த சடை என்பது நுண்ணிய என்று இறைவனுடைய அறிவுக்கு அடையாளமாக அந்த பெருமானுடைய சடை இருக்கின்றதாம். அப்போது இந்த பெருமானுடைய சடைங்கிறது சும்மா பொழுதுபோக்கா அலங்காரத்துக்காகவோ இல்லை ஸ்டைலுக்காக வைக்கிறது இல்லைங்க. சிவபெருமான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்கிறாங்க, சிவபெருமானுடைய அறிவை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, முற்றறிவு அப்படின்னா முடிந்த அறிவு என்று சொல்கின்றார். அப்படின்னா எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவு முற்றறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இயற்கை அறிவு. இயற்கை அறிவுனா யாராலையும் சொல்லி கொடுக்கப்படாத, எந்த கருவி கன்னங்களையும் துணை கொள்ளாமல் தானே அறிகின்ற அறிவு. இப்போ நம்ம அறிவு வந்து அறிவித்தால் அறியக்கூடிய அறிவுன்னு வாங்க. சிவபெருமானுடைய அறிவு இயற்கை அறிவு என்று சொல்லுவாங்க. அப்போ முற்றறிவு, இயற்கை அறிவு, அடுத்து பேரறிவு என்று பெருமானுடைய அறிவை சொல்லுவார்கள். அப்போ பேரறிவு, முற்றறிவு, இயற்கை அறிவு என்கின்ற அறிவினை சிவபெருமான் கொண்டிருக்கின்றான். அது பாச அறிவு, பசு அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவையெல்லாம் தாண்டி அதை இறை அறிவு என்று சொல்கின்றோம். அந்த இறை அறிவை பெற்றால்தான் பெருமானை நாம் அடைய முடியும் என்பதை குறிப்பதற்காகத்தான் யோகிகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சடையை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கின்றார்கள். சிவபெருமானுடைய அறிவை பெற்றுதான் அந்த பெருமானை அறிந்து கொள்ள முடியும் என்கின்ற செய்தியை அது குறிப்பதாக இருக்கின்றது. அந்த அறிவினை நமக்கு தரக்கூடியவனாக பெருமான் இருக்கின்றான் என்பதற்காகத்தான் சிவபெருமான் சடையோடு இருக்கின்றான். அந்த சடையை நமக்கு காட்டி, என்னுடைய அறிவை பெற்று நீங்கள் என்னை அறிந்து கொள்ளலாம், காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்று நாவுக்கரசு பெருமான் சொல்லுவார். அப்படி பெருமானுடைய சடை என்பது நாம் எண்ணுவது போல ஏதோ அலங்காரத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு கவர்ச்சிக்காக வைத்திருக்கின்றார் அல்லது தலைவாரத்துக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறார் என்பது போன்று கிடையாது. அதை குறிப்பதற்காகத்தான் ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. அந்த சடை இருக்கின்றதே அல்லது சிவபெருமானுடைய அறிவு இருக்கின்றதே,
அதுதான் நம்முடைய ஆணவத்தை போக்க முடியும். உயிருக்கு இருக்கின்ற இந்த மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கன்மம், மாயை என்பதை அழிக்க முடியும், போக்க முடியும் என்பதனால தான் அந்த கங்கையில நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சிவபெருமான் தலையில கங்கையை வைத்திருக்கின்றார் அப்படின்னு ஏற்கனவே ஒரு காணொளியில பார்த்துருக்குறோம். இப்போ உயிர்களுடைய ஆணவத்தை அடக்கக்கூடிய அறிவினை பெருமான் கொண்டிருப்பதனால தான் சிவபெருமானுடைய அந்த பரந்த சடைக்குள் கங்கை ஒளிந்திருப்பதாக நாம் இதற்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதை தான் ரொம்ப அருமையாக நாவுக்கரசர் சொல்வார். பனித்த சடை குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் என்று சொல்லுவார். பனித்த சடை என்று சொன்னால் ஈரமாயிருக்கின்ற சடையா. அப்போது உயிர்களினுடைய ஆணவத்தை கழுவி அவர்களுக்கு எப்போதும் அருள் செய்யக்கூடிய ஒரு ஈரமனத்தை உடைய, அந்த இயல்பினை உடைய, கருணையை உடைய, பரிவை உடைய பெருமானுடைய இயல்பை குறிப்பதாக இந்த சடை இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெருமானுடைய சடை என்பது பெருமான் நம் உயிரறிவை பற்றி இருக்கின்ற ஆணவம், கன்மம், மாயை என்பதை அழித்து நமக்கு நல்லறிவு போற்றக்கூடிய ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய அறிவினை கொண்டிருக்கின்றான், இயற்கை அறிவை கொண்டிருக்கின்றான், முடிந்த அறிவை கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சிவபெருமானுக்கு எல்லாம் தெரியும், நாம் சொல்லித்தான் எல்லாம் தெரிய வேண்டும் இல்லை. நாவுக்கரசர் கூட ஒரு பாட்டில் சொல்லுவார், நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சு போகுதே, அதெல்லாம் நினச்சி என் விலா எலும்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போது நாம் நினைக்கிறோம் நம்ம சொன்னாதான் பெருமானுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோம், சிவபெருமான்கிட்ட போய் இப்போ கோயிலுக்கு போனால் கூட சிலர் என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானுக்கிட்ட நம்முடைய நாள், நட்சத்திரம், ராசி இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் நம்முடைய மனநிறைவுக்காக தான் சொல்கிறோமே ஒழிய நாம் யார், நாம் எந்த நாளில் பிறந்தோம், நம்ம நட்சத்திரம் என்ன, நம்ம ராசி என்ன, நாம் எந்த ஊரில் இருக்கோம், நம்ம பேர் என்ன, அது எல்லாம் பெருமானுக்கு தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கிறது எல்லாம் பெருமான் பார்த்து கொண்டு தான் இருக்கான், எல்லாம் அவனுக்கு தெரியும். நம்ம சொல்லுவோம் வழக்கமாக, எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு. அப்படி பெருமானுடைய அறிவு, முற்றறிவு, பேரறிவு, ஆழ்ந்த அறிவு, நுண்ணிய அறிவு, எல்லாம் அறிகின்றவன் பெருமான் என்கின்ற அரிய செய்தியை சொல்வது பெருமானுடைய திருச்சடை என்பதை புரிந்து கொண்டு அந்த பெருமானுடைய திருவடியை போற்றி வணங்கி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.